என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லிக்விட் ஃபர்டிலைசரை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் மட்டும் சொல்ல முடியாது, அது பெஸ்டிசைடாகவும் இல்லை ஃபங்கிசைட் மாதிரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா மெயினாக பிளான்ட்டில் வந்து பவுட்ரி மைல்டியூ, ஏபிட்ஸு, அப்புறம் வந்து டொபேக்கோ மொசைக் வைரஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா உங்கள் காய்கறி செடிகளில் ஈஸியாக வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம். இது வந்து ரெண்டு விதமாகவும் பயன்படுத்துகிறோம். நம்ம ஒன்று ஃபர்டிலைசர் ப்ளஸ் வந்து ஃபங்கிசைடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு பழமையான டெக்னிக் தாங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து ஈஸியாக அப்பப்போ வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் அக்ரிகல்ச்சரில் வந்து இது நம்ம அதிகமாக அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அது என்ன பொருள், அதை எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் தாங்க. பால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட்லியே இருக்குது அப்படின்னு கூட நினைப்போம். நம்ம குடிக்கிறதுக்கே பால் இல்லை, நம்ம எப்படிங்க இதெல்லாம் வந்து செடிகளுக்கு வாங்கி இது பண்ண முடியும்னு நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதை விட அதிகமாக வந்து அமௌண்ட் கொடுத்து நம்ம கெமிக்கல் ஃபங்கிசைடு இந்த மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம், ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு 100 ml பால் இருந்தால் போதுங்க. நம்ம செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அமேசிங்காக ஒரு மிராக்கல் மாதிரி இது ஒர்க் ஆகும். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பாலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இருக்குது. விட்டமின் பி, அப்புறம் மினரல், அப்புறம் மெயினான ஒரு இன்கிரீடியன்ட் கால்சியம்ங்க. நம்ம கால்சியம் சத்து குறைபாடுக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம்? முட்டையுடைய ஓடு தான் வந்து நம்ம காய வச்சு அதுக்கப்புறமா அதை நல்லா க்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செடிகளுக்கு கொடுப்போம். அதனுடைய பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இல்லைங்களா? அது சிதைஞ்சு அதுக்கப்புறமா தான் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் டானிக் மாதிரி நம்மளுடைய பிளான்ட்டுக்கு வந்து ஒர்க் ஆகுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் நல்லா ஆரோக்கியமாக செழித்து வளர்கிறதுக்கும், அது வந்து காய் செடியாக இருந்தாலும் சரி, பல செடிகளாக இருந்தாலும் சரி, நம்ம நல்லா வளரத்துக்கு, அதாவது என்பிகே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த 3 மெயின் நியூட்ரியன்ஸ் மட்டும் இல்லாமல் கால்சியம் சத்துக்களும் பிளான்ட்டினுடைய அந்த லீஃப் இருக்கக்கூடிய செல் வால்ஸுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்கு நம்ம இதை வந்து ஒரு இன்ஸ்டன்ட் டானிக் மாதிரியே பயன்படுத்தலாம். 2 in 1 நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபர்டிலைசராகவும் கொடுக்கலாம், ப்ளஸ் வந்து ஃபங்கிசைடாகவும் நமக்கு ஒர்க் ஆகுது. அது முன்னே சொன்ன மாதிரி தான் மெயினாக வந்து பவுட்ரி மைல்டியூக்கும், ஏபிட்ஸ், அப்புறம் டொபேக்கோ மொசைக் வைரஸ் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சூப்பராக இது ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஃபங்கிசைட்ஸ் வைரல் அட்டாக் வந்து உங்களுடைய செடிகளில் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே இந்த மில்க் வந்து நமக்கு சூப்பராக ஒர்க் ஆகுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி, அதுக்கப்புறம் காய்கறி செடிகள், எந்த பூக்கும் செடிகளாக இருந்தாலும் கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து மணி பிளான்ட்டில் வந்து இதை வந்து கொடுத்து பாருங்கள், சூப்பராக வந்து நல்ல புஷ்ஷியாக வந்து உங்களுடைய செடிகள் வந்து ஆரோக்கியமாக வளரும். இப்போ இதை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். மாதிரியான 1 லிட்டர் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம தண்ணி அப்புறம் பால் எந்த ரேஷியோவில் வந்து கலக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1:8 ரேஷியோவில் தான் கலக்கணும். அதாவது ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 125 ml வந்து நீங்கள் பால் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதுமானதாக இருக்கும். இப்போ இதை வந்து இதில் கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த லிக்விட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரா மில்காகவே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து ரா மில்க்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இந்த பால் வந்து ஒவ்வொருத்தர் வீட்டில் வந்து திரிஞ்சிடும் இல்லைங்களா? திரிஞ்சிற சமயத்தில் அந்த மேலே இருக்க பன்னீரை மட்டும் நம்ம வடிச்சு எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு தண்ணி மாதிரி நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அதை வந்து இதே மாதிரியே டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். அதுவும் சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். வீட்டில் காய்ச்சின பால் மட்டும்தான் இருக்குது, நான் ரா மில்க் வந்து எடுத்து வைக்கவே மறந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அந்த பால்லேயே வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ½ லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிங்கனாவே போதுமானதாக இருக்கும். அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டிங்கனாவே அதுவே கொஞ்சம் நேரத்தில் திரிஞ்சிடும். திரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வடித்து அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து நல்லா மறுபடியும் டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஒரு 1:8 ரேஷியோவில் வந்து நீங்கள் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செடிகளுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கார்டனில். இப்போ வந்து ஃபாலியர் ஸ்ப்ரே மாதிரி நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு நல்ல இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் லிக்விட் ஃபர்டிலைசர் மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து உங்களுடைய செடிகளுக்கு வந்து நீங்கள் கீழே வேர்க்கால்களில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபாலியர் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் ரூட்க்கு வந்து கொடுத்துட்டிங்கனாலும் சரி, வேறு எந்த இன்ஆர்கானிக்காக சரி ஒரு ஆர்கானிக் பெஸ்டிசைடாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஒரு 15 டேஸ்க்கு வந்து கொடுக்காது. இதை யூஸ் பண்ணிட்டு ஒரு 15 டேஸ் கழிச்சு வேணா நீங்க வேற எந்த ஃபர்டிலைசரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஃபங்கிசைட் வந்து நீங்க கொடுக்குறீங்க செடிகளுக்கு கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோலியர் ஸ்ப்ரே மாதிரியும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் செடிகள்ல.
நீங்கள் ரோஸ் செடி மட்டும் கிடையாதுங்க, எந்த செடியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரலாம். 15 days ஒன்ஸ் வந்து நீங்கள், அதாவது ஒரு மந்த்லி ட்வைஸ் கொடுத்தீங்க அப்படின்னாவே நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு செடிகளுடைய எல்லா செடிகளுக்குமே கிடைக்கும். அது காய்கறி செடியாக இருந்தாலும் சரி, இல்லை பூக்கள் செடியாக இருந்தாலும் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ரேஷியோ அளவுக்கே வந்து நீங்கள் மில்கை வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிக அளவு சேர்த்திட்டிங்கனாலும் உங்களோட செடிகளில் வந்துட்டு வேறு மாதிரியான ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஒரு 100 ml வந்துட்டு 1 லிட்டருக்கு எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கார்டனில் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருந்தது அப்படின்றதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.